புதுசாக ஒரு ஈவெண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. கிளாஷ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வளவலன்லாம் பேசாமல் நீட்டாக பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் என்னன்னு சொல்லி முடிக்கிறேன். மொத்தம் 60 கார்டு கிளைம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிவார்டை பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். 60 கார்டை பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எலிக்சர் கார்ட்ஸு, இன்னொன்று டார்க் எலிக்சர் கார்ட்ஸு, அப்புறம் பில்டர் பேஸ் கார்ட்ஸு, அப்புறம் சூப்பர் ட்ரூப் கார்ட்ஸ்னு 4 தாட்டு பிரித்து வச்சுருக்காங்க. எலிக்சர் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எலிக்சரில் என்னெல்லாம் வாங்குவோமோ அதெல்லாம் இருக்குது. அதுமாதிரி டார்க் எலிக்சர் கார்டில் நம்ம டார்க் எலிக்சரில் என்னெல்லாம் வாங்குவோமோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பில்டர் பேஸ்லேயும் அதே மாதிரி தான். பில்டர் பேஸில் என்ன ட்ரூப்லாம் அதே மாதிரி இருக்கும். சூப்பர் ட்ரூப் கார்ட்ஸ்லேயும் அதே தான். சூப்பர் ட்ரூப் நம்ம என்னெல்லாம் வாங்குவோமோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எலிக்சர் கார்டு, அப்புறம் டார்க் எலிக்சர் கார்டு, அப்புறம் பில்டர் பேஸ் கார்டு, சூப்பர் ட்ரூப் கார்டு, இது எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 கார்டு வருது. 32 நாளில் 60 கார்டு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணிடலாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஷ் ஆஃப் காரணம் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ நார்மலாக ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராகனோட கார்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நீ அதுமாதிரி ஒவ்வொரு அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணலாம். மொத்தம் 32 நாள் ப்ளே பண்ணிங்கன்னா 68 கார்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். அப்போ 68 கார்டு கிளைம் பண்ணால் டேரெக்டாக அந்த ரிவார்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இல்லை. நான் சொன்ன டிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்பியன் கார்டு கிடச்சிருக்குன்னா நீங்கள் அடுத்த ஒரு அட்டாக் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்பியன் கார்டு கிடைக்கும். அதை வந்து டூப்ளிகேட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ டூப்ளிகேட் கார்டுன்னு என்னென்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ நம்மளோட பார்பியன் கார்டு மாதிரி இன்னொரு கார்டு இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி நிறைய கேமில் உண்டு. அந்த கார்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கார்டு இருக்குன்னா அந்த கார்டை வந்து வேறு ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க மூலமாக நம்மகிட்ட வேறு ஒரு கார்டு வாங்கிக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 ஜம் என்னமோ செலவாகும்னு சொன்னாங்க. நான் அது என்ன பண்ணி பார்த்த மாதிரி தெரியல. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் கார்டு இல்லைனா நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வாங்கி ட்ரேட் பண்ணிக்கலாம். சும்மாவே ஐபிஎல் வந்து இப்போ ஃபுல்லாக ட்ரேடுன்னு போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அது வேறு பார்த்தீங்கன்னா மண்டைக்கில் ஒரு சைடு ஓடிட்டு இருக்குது. ஓகே, வாங்க நம்ம சிஓசிக்கில் போகலாம். அதனால் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி சிஓசி இந்த வாட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எலிக்சர் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 கார்டும் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூன் ஆஃப் எலிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி டார்க் எலிக்சர் கார்டில் பார்த்தீங்கன்னா 13 கார்டும் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூன் ஆஃப் டார்க் எலிக்சர் கிடைக்கும். அதே மாதிரி பில்டர் பேஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11 கார்டு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா பில்டர் பேஸ்கில் ரூன் ஆஃப் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி தான் சூப்பர் ட்ரூப் கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 17 கார்டு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு செஸ்ட் மாதிரி ஒன்று தராங்க. காய்ஸ், நம்ம கிளானில் பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு TH 4, 5 அப்படிலாம் கொண்டு வராதுங்க. ஒரு TH 10, 11 இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளானில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேலே ஒவ்வொரு கார்டாக கிளைம் பண்ண கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கிளைம் ஆகிக்கிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்டு கலெக்டடுன்னு போட்டு 3/16 போட்டிருக்கு. அதாவது 60 கார்டில் பார்த்தீங்கன்னா நான் 3 கார்டு ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். நீங்கள் 10 கார்டாக கிளைம் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிவார்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு 10 கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கி, அடுத்து ஒரு 20 கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கி, அடுத்து ஒரு 30 கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கி, அப்புறம் 40 கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கி, அப்புறம் 50 கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கிடைக்கி, லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக அந்த ஸ்கின்னு கிடைக்குது. இந்த கார்டு ஆஃப் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சிஓசி ரிலேட்டடாக வீடியோவாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.